வணக்கம். ஜமீன்களின் வரலாறு. ஜமீன்களின் வரலாறு என்ற பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஜமீன். இந்த ஜமீனை சுற்றி இன்றும் இயற்கை அன்னை மிக அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். இந்த ஜமீன் இருக்கக்கூடிய மாவட்டமே இயற்கை வளம் மிகுந்த ஒரு மாவட்டமாக இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆம், தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இருக்கக்கூடிய வடகரை ஜமீன், அதாவது பெரியகுளம் வடகரை ஜமீனை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். இந்த ஜமீனுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் நடத்தி கொண்டிருந்த கட்டபொம்மன் ஊமத்துறை, இந்த ஊமத்துறை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் நடத்தியதால் அவர்களை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்று தலைமறைவாக இருந்த ஒரு அரண்மனையும் இந்த பெரியகுளம் ஜமீன் தான். அப்படி வரலாற்றுகளை நிறைய பெற்றுள்ள, வரலாற்று குறிப்பிலே மிக அற்புதமான ஒரு இடத்தை பெற்றுள்ள ஒரு ஜமீன் தான் வடகரை பெரியகுளம் ஜமீன். கிபி 1484 இருந்து தொடங்குகின்றது இந்த பெரியகுளம் ஜமீன் வரலாறு. விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயரின் முக்கிய படை தளபதிகளில் கொட்டியம்ம நாகம்ம நாயக்கரின் வலதுகரமாக இருந்தவர்தான் வடகரையின் முதல் ஜமீன்தாரான ராமபத்ர நாயக்கர். மதுரையின் முதல் நாயக்க வம்ச அரசரான விஸ்வநாத நாயக்கரின் தந்தைதான் இந்த கொட்டிய நாகம நாயக்கர். ஒரு படைத்தளபதியின் மகனுக்கு பேரரசர் கிருஷ்ண தேவராயரே மதுரையின் அரசனாக முடிசூட்டியது வரலாற்றில் ஒரு ஆச்சரியமான அபூர்வமான நிகழ்வாகும். இதற்கு முக்கிய காரணமும் இருக்கத்தான் செய்தது. பெரியகுளம் ஜமீன்தார் ராமபத்ர நாயக்கர், அந்த நாயக்கரை பற்றிய வரலாறும் ஜமீன் வரலாறும் ஒன்றுதான். மதுரை தஞ்சாவூரை உள்ளடக்கிய தென் தமிழகம் முழுவதுமே விஜயநகர பேரரசின் ஆட்சிகளுக்கு உட்பட்டுதான் இருந்தன. இந்த பகுதியை நிர்வகிக்கவும் வரியை வசூலிக்கவும் கிருஷ்ணதேவராயரால் நியமிக்கப்பட்டவர்தான் கொட்டிய நாகம்ம நாயக்கர். மதுரையின் கடைசி பாண்டிய இளவரசன் சந்திரசேகர பாண்டியனின் ராஜதந்திரத்தால் கிருஷ்ண தேவராயருக்கும் நாகம்ம நாயக்கருக்கும் கருத்து வேறுபாடு வர மதுரையை விஜயநகர பேரரசிலிருந்து விடுவித்து சுதந்திர நாடாக பிரகடனம் செய்து மதுரையின் மன்னராக தானே முடிசூட்டுக் கொண்டார் நாகம்மன் நாயக்கர். இதை கேள்விப்பட்டு இந்த காட்சியை கண்டு சினம் கொண்ட கிருஷ்ண தேவராயர் மதுரையை மீட்கவும் நாகம்மன் நாயக்கரை சிறைபிடிக்கவும் தனது முக்கிய தளபதிகளை அனுப்ப விஜயநகர பேரரசின் மகா தளபதியான நாகம்ம நாயக்கரை எதிர்கொள்ள மற்ற தளபதிகள் தயங்கி நிற்க நாகம்ம நாயக்கரின் ஒரே மகன் மதுரையின் முதல் நாயக்க மன்னனான விஸ்வநாத நாயக்கன் தனது விசுவாசத்தையும் வீரத்தையும் நிரூபிக்க மதுரைக்கு கிளம்பினான். மதுரையை முற்றுகையிட விஸ்வநாத நாயக்கன் தன் தந்தை நாகம்ம நாயக்கரை போருக்கு அழைக்க யதார்த்த சூழலை உணர்ந்த நாகம்ம நாயக்கரின் தளபதி ராமபத்ர நாயக்கர் நாகம்மரை விஸ்வநாதனிடம் சரணடைந்து விடுமாறு ஆலோசனை கூறுகின்றார். நீங்கள் சரண் அடைவதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறியதும் ராமபத்ரரின் ஆலோசனைப்படியே நாகம்மர் சரணடைய பெரும் யுத்தம் தவிர்க்கப்பட்டு நாகம்மர் கைது செய்யப்பட்டு விஜயநகரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். தந்தை என்றும் பார்க்காமல் நாகம்மரை கைது செய்து மதுரையை விடுவித்ததால் விஸ்வநாதனின் அந்த விசுவாசத்தை மெச்சிய மன்னன் மதுரையின் அரசனாக விஸ்வநாத நாயக்கனுக்கே முடிசூட்டுகின்றார் பேரரசர் கிருஷ்ண தேவராயர். இந்த நிகழ்ச்சியில் நாகம்மரை சரணடைய வைத்ததில் ராமபத்ர நாயக்கரின் பங்கு மிக முக்கியமாக இருந்ததால் விஜயநகர பேரரசின் தலைமை அமைச்சரான நம் தொண்டை மண்டலத்தை சார்ந்த அரியநாத முதலியாரால் 72 பாளையங்கள் தென் தமிழகத்தில் நிர்வகிக்கின்ற காரணங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பொழுது விஸ்வநாத நாயக்கரால் வடகரை பெரியகுளம் ஜமீன்தாராக நியமிக்கப்பட்டவர்தான் இந்த ராமபத்ர நாயக்கர். பெரியகுளத்தின் முதல் ஜமீன்தார். மிக சரியாக 500 நூற்றாண்டுகளை கடந்த ஒரு வரலாறு. இந்த வரலாறு என்பது பல ரத்தங்களுக்கும் பல போராட்டங்களுக்கும் இடையில்தான் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த வரலாறு திரைப்படமாகவும், அதாவது தெலுங்கு திரைப்படமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு வரலாற்றை மிக அழகாக எடுப்பது என்பது வேறு, அந்த வரலாற்றில் பதிவு செய்வது என்பது வேறு. ஒரு வரலாறு ரத்தம் கலந்த வரலாறு தான் அரசர்களின் வரலாறு என்று சொல்லி மீண்டும் ஒரு ஜமீனை பற்றிய வரலாறில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.